இல்லாமல் விலங்குகளின் தீவனத்தில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை கலப்பது விலங்கு மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. விவசாயிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை கலப்பது சீரற்ற விநியோகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும். சில விலங்குகள் அதிகமாகவும் மற்றவை மிக குறைவாகவும் வருகின்றன. துல்லியமற்ற அளவீடுகள் மற்றும் மோசமான கலவையிலிருந்து தற்செயலான அதிகப்படியான அளவு விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் எதிர்ப்பு அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இந்த முறையற்ற பயன்பாடு, குறிப்பாக துணை சிகிச்சை அளவுகள், எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்லும். எதிர்ப்பு விகாரங்கள் செழித்து பெருக அனுமதிக்கிறது. பாக்டீரியா கிடைமட்ட மரபணு பரிமாற்றம் மூலம் எதிர்ப்பு மரபணுக்களை மாற்றுகிறது. எனவே ஓய்வெடுக்காத பாக்டீரியாக்கள் மற்றவர்களிடமிருந்து எதிர்ப்பை பெறுகின்றன. பண்ணைகள் ஆன்டிபயாடிக் எதிர்ப்பு பாக்டீரியா மற்றும் மரபணுக்களின் நீர்த்தேக்கங்களாக மாறி காற்று, குழம்பு மற்றும் மலம் வழியாக சுற்றுச்சூழலுக்கு பரவுகின்றன. இந்த எதிர்ப்பு பாக்டீரியாக்கள் கால்நடை தொடர்பு, அசுத்தமான பொருட்கள் அல்லது சுற்றுச்சூழல் மாசுபாடு மூலம் மனிதர்களை அடைகின்றன. இதை தடுக்க தீவனத்தை கலக்கவும். கால்நடை மருத்துவரின் துல்லியமான வழிமுறைகள் மற்றும் நியாயமான பயன்பாட்டுக் கொள்கைகளை பின்பற்றினால் மட்டுமே. நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி பண்ணையில் பாக்டீரியா பரவுவதை தடுக்க உணவளித்து கடுமையான சுகாதாரத்தை செயல்படுத்தவும். பொறுப்பான ஆன்டிபயாடிக் பயன்பாடு விலங்குகள், குடும்பம் மற்றும் சமூகத்தை ஆன்டிபயாடிக் எதிர்ப்பு அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்கிறது.